என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் எந்த உதவியும் செய்வதில்லை. கடலில் குளிக்க சென்று காணாமல் போன இளைஞரின் குடும்பத்தினர் எம்எல்ஏவிடம் புகார் அளித்தனர். வடசென்னை திருவொற்றியூர் திருநகரை சேர்ந்த ஐசக் என்ற 19 வயதான இளைஞர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை தனது தாய் தங்கை ஆகியோருடன் திருவொற்றியூர் கேவிகே குப்பம் பகுதிக்கு சென்றார். அப்போது குடும்பத்தினர் 4 கடலில் விளையாடிக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கி ஐசக் இழுத்து செல்லப்பட்டு மாயமானார். திருவொற்றியூர் தீயணைப்பு வீரர்கள் மாயமானவரை தேடி வந்தனர். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் தனது கட்சி தொண்டர்களுடன் அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்களுடன் நிர்வாகிகளுடன் சென்று கடலில் மாயமானவரை தேடிக்கொண்டிருந்தார். இந்நிலையில் இளைஞர் காணாமல் போன அந்த இடத்திற்கு 3வது நாளான இன்று எம்எல்ஏ சென்றபோது அங்கிருந்த ஐசக்கின் குடும்பத்தினர் போலீசார் தங்களுக்கு எந்தவித உதவியும் செய்வதில்லை என்றும் தீயணைப்புத்துறை எனவும் தங்களது பணியை முழுமையாக செய்யவில்லை என்றும் போலீசாரிடம் சென்று இது குறித்து கூறினால் இது எங்களுடைய ஏரியா வராது என்று தட்டி கழிப்பதாகும். திருவொற்றியூர் போலீசாரை கேட்டால் இது எண்ணூர் பகுதிக்கு சென்று தேட வேண்டும் என்றும் எண்ணூர் பகுதிக்கு சென்றால் தேட வேண்டுமென்றால் அதற்கு திருவொற்றியூர் போலீசாருக்கு விதியில்லை என்றும் கூறுவதாக எம்எல்ஏ முன்னிலையில் தங்களது குற்றச்சாட்டை கூறியுள்ளனர். ஆத்திரமடைந்த எம்எல்ஏ, நேற்று கூட நானே பலகை தயார் செய்து சென்று தேடி பார்த்தேன். நீங்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 2 துறை நேரம் சேர்ந்து விரைவில் காணாமல் போனவரின் உடலை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று டென்ஷனில் லெஃப்ட் ரைட் வாங்கி சென்றார். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.